முதல்ல ஒரு சின்ன பவுலில் மைதா மாவு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் அதில் 2 ஸ்பூன் சுகரை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம எடுத்த அதே பவுலையே 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு விஸ்கு வச்சு கலந்து விட்டு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுரு. உடனே யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா பழுத்த 2 நேந்திரம் பழத்தை எடுத்துக்கலாம். அதை தோல் எடுத்து நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதை பாதியாக கட் பண்ணி 1 சென்டிமீட்டர் அளவு அகலம் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த பழத்தை பாதியாக கட் பண்ணாமலும் நம்ம செய்யலாம். இப்போ இதே போல் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு பழத்துண்டை எடுத்து நம்ம செஞ்சு வச்சிருக்கிற அந்த பேட்டரில் முக்கி அதுக்கப்புறமா சூடான ஆயிலை நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ரொம்பவே குறைவான பொருட்களை வச்சு ரொம்பவே அதிகமான ருசியை உடைய இந்த நேந்திரம் பழ பஜ்ஜியை ஈஸியாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். வழக்கமாக வடை போண்டாவே செய்யாமல் இந்த டேஸ்டான நேந்திரம் பழ பஜ்ஜியை செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்கள அசத்துங்க. தேங்க்யூ.